ரூ. 40, ரூ. 80, ரூ. 70 வந்தது. படபடன்னு ரூ. 350, ரூ. 400 அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ வெள்ளி விலை எப்படி சார் அப்படியே நிற்குமா? மொபைல் ஃபோனு, கம்ப்யூட்டரு, நம்ம சோலார் பேனலு, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இதுக்கெல்லாம் வந்துடுச்சு. ஆமாம். அதுவும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து அதற்கு ஒரு சீட்டு மாதிரி போட்டுட்டு, சீட்லாம் கூட இருக்கு, அதுக்கு ஒரு சீட்டு மாதிரி போட்டுட்டு அப்பப்போ எல்லாம் சேர்த்து ஆரம்பிச்சாங்கன்னா ஃபியூச்சருக்கு அது நல்லது. இல்லை, வெள்ளியை பொறுத்த வரைக்கும் தேவையான பொருட்களை முதல்ல வாங்கி முடிச்சிடணும். ஒரு அருணாக்குடி, ஒரு கொலுசு, இந்த மாதிரி. அவங்க பட்ஜெட்டு 4000 ரூபாயில தான் கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கும். அப்போ 4000 ரூபாய்க்கு எப்படி டம்ளர் வாங்கி கொடுக்க முடியாது. அப்போ 4000 ரூபாய்க்கு என்ன வரும்? பணம் 10 கிராம் காயின். கண்டிப்பாக எவ்வளோ போகுன்றத எங்கேயோ போயிடும். ஆமாம் சார். அப்போ அதை 10 கிராம், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 1000 ரூபா, நம்ம கம்மியான மதிப்பே இருக்குமே, 1000 ரூபாய் போயிடுச்சுன்னு வைங்களேன், 10 கிராம் 10,000 ரூபா ஆச்சு. நீங்கள் செய்த 4000 ரூபாய்க்கு செய்த பொருளுடைய அன்பளிப்புடைய இது உங்களுக்கு 10,000 ரூபாய் திருப்பி வரும். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா கோல்டு குரு சாந்தகுமார் அவங்கள சந்திச்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? குட், நல்லா இருக்கும். வெள்ளி தான் எல்லா பூஜை பொருட்களுமே வீட்டில் வெள்ளி தான். ஒரு வரலட்சுமி நோன்பு அப்படின்னு ஸ்டார்ட் வைக்கணும் கூட இப்பெல்லாம் மக்கள் வந்துட்டு அந்த கவரிங்லாம் அம்மன் சிலை வாங்கி வைக்கிறதோட முகம் வந்து வெள்ளியில வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளி பக்கம் போறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. வெள்ளி விலையும் இப்ப சமீப காலமா பார்த்தா ஏறுது இறங்குது. அப்பெல்லாம் பார்த்தோம் 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபாய், 80 ரூபாய், 70 ரூபான்னு வந்தது. படபடன்னு 350 ரூபாய், 400 ரூபாய் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ வெள்ளி விலை எப்படி சார் அப்படியே நிற்குமா, இல்லை அதுவும் ஏறிக்கொண்டே போய் ஒரு 1000 ரூபாய்க்கு வந்துருமா? இல்லை, லாங் ரன்ல நிச்சயமாக ஏறும். வெள்ளி வந்து இப்போ தங்கமாவது வந்து நான் தான் திரும்ப சொல்லுவேன், தங்கம் வந்து வெறும் ஆபரணமாகவும் ஆடம்பரமாகவும் நம்மளுடைய அத்தியாவசிய இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் 3 விஷயத்துக்காக தான் பயன்படுது. அதுக்கு அடுத்தது விட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியல் யூசேஜு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1% அல்லது 2% தான் யூஸ் ஆகுது, அவ்வளோதான். ஆனால் வெளியில் வந்தீங்கன்னு வைங்களேன், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் பாரு, காயினு இதெல்லாம் வாங்கி வைக்கிறோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17%. ஆபரணம், நம்ம வெள்ளியிலே நெக்லஸ் போடுவாங்க, செயின் போடுவாங்க, பிரேஸ்லெட் போடுவாங்க, கொலுசு போடுவீங்க லேடிஸு, அருணாக்குடி, இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே ஒரு 17%. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம பாத்திரம், வெள்ளி பாத்திரம் சொல்லுவோம், தட்டு, சாப்பிட்ற தட்டு, இதெல்லாம் ஒரு 4%. ஆக மொத்தம் 38% தான் உபயோகப்படுது. 100 கிலோ வருதுன்னா 38 கிலோ இதுக்கு தான் பயன்படுது. மீதி 62 கிலோ அந்த 100 கிலோவில் ஃபுல்லாகவே தொழிற்சாலை பயன்பாட்டுக்காக போகுது. அதுதான் உண்மையான யூசேஜ். அப்படின்னு இருக்கப்போ அதுவும் அந்த இது வரைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்பயும் இருந்தது. இந்த தொழிற்சாலை பயன்பாடு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனால் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா 5%, 10% மட்டும்தான் இருந்துச்சு. அதுவும் சில குறிப்பிட்ட 2 இண்டஸ்ட்ரிக்கு தான் மெயினாக பயன்பட்டுச்சு. ஒன்று ஃபோட்டோகிராஃபி, அந்த பிரிண்ட்டு போடுவாங்க, நெகட்டிவ் இது பண்ணுவாங்க, அதுக்கு விட்டாச்சுன்னா இந்த டென்டல், இதுக்கு மெடிக்கல், வைரத்துலேயே விற்க ஆரம்பிச்சுட்டாங்க சார். ஆமாம் கரெக்டு, அந்த இதுக்கு மட்டும்தான் பயன்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் அதெல்லாம் தாண்டி ஃப்ளைட்டு தயாரிக்கிறதுலேருந்து மொபைல் ஃபோனு, கம்ப்யூட்டரு, நம்ம சோலார் பேனலு, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இதுக்கெல்லாம் வந்துடுச்சு. அதுவும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து இனி மேசிவ் ப்ரொடக்ஷன். இந்தியாவிலாம் வந்து நிறைய இது கொடுக்குறாங்க, மானியம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு, அதை தயார் பண்ணுறது. அந்த பேட்டரி வந்து வெள்ளி, அதனால வந்து ஒரு இப்போலாம் லேட்டஸ்ட் பேட்டரிக்கு வந்து 1 கிலோ வெள்ளி தேவைப்படுது ஒரு பேட்டரி தயாரிக்குது. அந்த மாதிரி வர்றதுனால இனி வரும் காலங்களில் வெள்ளியோடைய பயன்பாடு, தேவைகள் நிறைய இருக்குது. சரி, அதனுடைய வரவு கம்மியாக இருக்குது, தேவைகள் நிறையா இருக்குது. அதனால இந்த 425 ரூபா போன வெள்ளி இப்போ ஒரு நல்ல ஒரு இதாக 320 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. இந்த ஒரு நல்ல டைமு. இதை விட்டாச்சுன்னா திருப்பி இந்த ரேலி தொடங்கும். ஒரு இந்த வருஷத்துலேயே ஒரு 600 ரூபா வரைக்கும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்னு 2026 600 வந்துடும். ஓகே சார். இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஒரு மக்களுக்காக கேள்வி தான் சார் கேட்குறேன். ஃபர்ஸ்டெல்லாம் வந்துட்டு நகை வாங்குறதுக்கு சிட்டு போட்டு நகை வாங்குவாங்க, தங்கம் வாங்க. இப்போ வெள்ளியுமே அப்படி தான் வாங்கணும் போல் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ வெள்ளி வாங்குறதுக்கும் அந்த மாதிரி சிட்டெல்லாம் போட்டு வாங்கினா லாபமா, இல்லை வந்துட்டு போயிட்டு அப்படியே மொத்தமாக காசு கொடுத்து? இல்லை, எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கங்களேன்,
பணம் இருந்து நம்ம வாங்குறோன்னா அது ஓகே. ம். கையில் பணம் இல்லை, சிறுக சிறுக சேர்த்து வச்சு அதுக்காக ஒரே ஒரு வார்த்தை நம்ம பெரியவங்க சொல்லி வச்சாங்கல்ல, சிறு துளி பெருவெள்ளம் பெருவெள்ளம். அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தண்ணியே வராத இடத்துல என்னடா பண்ணுறது, ஒவ்வொரு சொட்டாக வர்ற தண்ணியை நம்ம மிச்சப்படுத்தணும்னு நீங்கள் ஒரு கோலை எடுத்து ஒரு சின்ன பக்கெட் எடுத்து கண்டிப்பா. வச்சிங்கன்னா விடிய விடிய அது ஒவ்வொரு சொட்டு தான் விழும். ஆனால் விடிஞ்சு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் ஃபுல்லாக ரொம்பி இருக்கும். கண்டிப்பா சார். அந்த மாதிரி தான் இந்த இதுவும். அதனால் வெள்ளியும் விலை உயர்ந்துச்சு தான். இருந்தாலும் அதற்கு ஒரு சீட்டு மாதிரி போட்டுட்டு, சீட்லாம் கூட இருக்குது, ம். அதுக்கு ஒரு சீட்டு மாதிரி போட்டுட்டு அப்பப்போ எல்லாம் வாங்கி சேர்க்க வச்சுக்கிறது. ஆரம்பிச்சாங்கன்னா ஃப்யூச்சருக்கு அது நல்ல ஒரு விஷயம். கண்டிப்பா. இப்ப 2026லயே ரூ. 600 வரும் அப்படிங்கும்போது 27, 28, 30 இன்னும் 5 வருஷத்துல ஐயோப்பா எனக்கு பயமா இருக்கு. இன்னும் 5 வருஷத்துல வந்துட்டு எங்கேயோ வெள்ளியே எங்கேயோ போய் நிக்கும் போல சார். கிராமு ரூ. 1000, கிராமு ரூ. 1500 அப்படின்னு போகும்போது அந்த காலத்துல கால் நிறைய கொலுசு போடணும், கை நிறைய போடணும் அப்படிங்கும்போது இப்பெல்லாம் சின்னதா வாங்கினா போதும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு மக்கள் தள்ளப்பட்டுருவாங்களோன்னு ஒரு அச்சம் இருக்கு. கொஞ்சமா சின்னதா வாங்கி வீட்டுக்கு ஒரு ஒரு சாங்கியத்துக்கு வாங்கி வைப்போம்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்களோன்னு கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா அந்த அளவுக்கு யூசேஜ் இருக்கனால அதை நீங்கள் என்ன எப்படி இப்போ கோல்டு பார்த்தோமோ அது மாதிரி முதல்லாம் சொல்லுவாங்க பிளாட்டினம் வந்து ஒரு காலகட்டத்தில் பிளாட்டினம் வந்து கோல்டோட விலை ஜாஸ்தி. ஆமா சார். ஆமா. நாங்களாம் சின்ன வயசாக படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உயர்ந்த உலோகம் எது அப்படின்னா பிளாட்டினம் அப்படின்வாங்க. ஏன்னா கோல்டை விட விலை ஜாஸ்தி. அன்னைக்கு கோல்டு வந்து 400 500 தான் ஏர்லி ஸ்டேஜில். ம். அப்போ பிளாட்டினம் 2000 இருந்துச்சு. ஆ. ஆனால் இன்றைக்கும் பிளாட்டினம் 2000 மிஞ்சி போனால் ஒரு 3000 4000 5000 தான் இருக்குது ரேட்டு. ம். ம். ஆனால் தங்கம் அங்கேருந்து ட்ராவல் ஆகி இன்றைக்கி கிட்டத்தட்ட 16,800 அதிகபட்சமாக போயிடுச்சு. அப்போது சில பேர் நிறைய பேர் வெள்ளியவே சும்மா நம்ம யங்ஸ்டர்ஸ் வெள்ளியை போட்டு கேட்டால் பிளாட்டினம்னு கூட சொல்லுவாங்க. ஆமா. ஆனால் இனி வருங்காலத்தில் வெள்ளியை போட்டு பிளாட்டினம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பிளாட்டினத்தோட இது விலை உயர்ந்த மெட்டல் ஆகிடும். வெள்ளி தான். ஆமாம், அப்படி போயிடும் போல இருக்கு. அப்போ என்ன ஆகும், நான் வெள்ளி போட்டிருக்கேன்டா அப்படின்னு மாறு தட்டி சொல்லலான்ற அளவுக்கு வந்துடும் போல இருக்கு. ஓகே. அப்ப இந்த வெள்ளியில வந்துட்டு ஒரு சின்ன குண்டு ஊசியா இருந்தா கூட எடுத்து வச்சிருந்தோம் போல. ரொம்ப கண்டிப்பா பத்திரமா. கண்டிப்பா. ஏன்னா ஒரு கிராம் இன்னைக்கு 425 ரூபாங்க அதிகபட்சம். ஆமா சார். முந்தானையில் இன்னைக்கு வேணா 320 ரூபா ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்க. அப்படின்ற ஒரு கிராம் சின்ன ஒரு விஷயம் வெள்ளியை பொறுத்த வரைக்கும். ஒரு காலகட்டத்தில் நான்லாம் இந்த தொழிலுக்கு வர்றப்போ 9 ரூபா 10 ரூபா இருந்துச்சு ஒரு கிராம் வெள்ளி. இன்னைக்கு 7 ரூபா இருந்துச்சு. கரெக்ட் 7 ரூபா. நான் இந்த தொழிலுக்கு முதல்ல உள்ள வரப்போ ஒரு கிராம் வெள்ளி 7 ரூபா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குடிக்கிற ஒரு டீயோட விலை அதோட ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்னைக்கு 15 ரூபாய்க்கு கம்மி எங்க டீ 10 ரூபா 20 ரூபா அப்படி போயிடுச்சு. ஓகே சார். இப்போ நீங்க சொன்னதுல நிறைய தெளிவான கருத்து சொல்லியிருக்கீங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு வெள்ளின்னு சொல்லும்போது வெள்ளி வந்து எது எதில் யூஸ் பண்ணுறோம், எது எதில் யூஸ் பண்ண மாட்டோம், அதோட ரேட் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வாங்கி சேர்த்து வைக்கிறவங்க காயினாக வாங்கி வைக்கலாமா, பொருளாக வாங்கி வைக்கலாமா? இல்லை, வெள்ளியை பொறுத்த வரைக்கும் தேவையான பொருட்களை முதல்ல வாங்கி முடிச்சிடணும். ஒரு அருணாக்கொடி, ஒரு கொலுசு இந்த மாதிரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னா அப்போ காயினா வந்து வாங்கிறது பெஸ்ட். ஓகே. நம்மளுடைய தேவையான சில பேருக்கு ஆசை இருக்கும், ஒரு வெள்ளி டம்ளரில் பால் குடிக்கணும், கண்டிப்பாக வெள்ளி தட்டில் சாப்பிடணும். அதெல்லாம் சில பேருடைய நீண்ட நாள் கனவு. அந்த மாதிரி இருப்போ அந்த அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ணிடணும். அதுக்கப்புறம் வர்றதை நீங்கள் காயினா வாங்கி வைக்கலாம். இந்த முதல்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சார், பான் வித் சில்வர் ஸ்பூன், பான் வித் கோல்டன் ஸ்பூன். இனிமே அதெல்லாம் சொல்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குமா? ஏன்னா வந்து போற போக்க பார்த்தா எதுவுமே சொல்ல முடியாது போல. இல்லப்பா வெறும் ஸ்பூனு 10 ரூபா ஸ்பூன் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிருமான்னு ஒரு பயம் வந்துடுச்சு, அச்சம் வந்துருச்சு. ஒரு ஒரு விசேஷமா இருந்தாலே, வீட்டுல விசேஷமா இருக்கட்டும், தங்கம் வெள்ளி வாங்கி பிள்ளைக்கு பிறந்த நல்லா ஒரு கொலுசு வாங்கி கொடுப்போமே, ஒரு ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுப்போமே, பிறந்த குழந்தைக்கு கூட ஒரு சங்கு வாங்குவாங்க, மருந்து கொடுப்போம், கரெக்ட், பருப்பு சாதம் மூட்டுறதுக்கு ஒரு கிண்ணம் வாங்குவாங்க. இப்போ அதெல்லாம் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு அச்சம் மக்களுக்குள்ள வந்துருச்சு. இந்த அச்சம் இருந்துட்டே இருக்குமா, இல்லை காலப்போக்கில் இதையும் மக்கள் சமாளித்து வாழ பழகிடுவாங்க? இல்லை, இதையும் மக்கள் சமாளிச்சிடுவாங்க. என்ன காரணம்னா, எனக்கு இப்போ நம்ம நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்றப்போ சுமார் 70s 80sலாம் வர்றப்போ அந்த வெள்ளின்றது பெரிய விஷயமா இருந்துச்சு. அன்னைக்கெல்லாம் பான் வித் சில்வர் ஸ்பூன் தான் உண்மையிலேயே அந்த வெள்ளியோட பயன்பாடு. அதை வச்சுருக்காங்க, வெள்ளி தட்டில் வச்சு சாப்பிட்றாங்கனாலே மிகப்பெரிய பணக்காரங்கப்பா அவங்க அப்படின்வாங்க. வீட்டில் ஒரு ஃபோனு, ஒரு காரு, வெள்ளி தட்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஸ்டேட்டஸ், பயங்கரமான ஸ்டேட்டஸ் அந்த காலகட்டத்தில் 75 80லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 95 2000க்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளி வந்து சாதாரண பொருள் ஆகிடுச்சு. எப்படின்னா நீங்கள் சொல்கிறது தான், ஒரு ஃபங்க்ஷனு குழந்தைக்குன்னா உடனே வெளியில் கிழக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க,
சாப்பாடு ஆமா. விடுற எல்லாமே கிண்ணம் இருக்கு. கிளு எல்லாமே ஆ. அதெல்லாமே மாறி போய் எல்லாத்துக்குமே எல்லா குழந்தைங்களுமே பானுமதி சில்வர் ஸ்பூன்ற லெவல் வந்துச்சு. ம். ஆனா வந்த வெள்ளி இப்போ காலகட்டத்தில இன்னைக்கு யாரும் ஒருத்தரும் கிஃப்ட் குடுக்கறதுக்கே வெள்ளி பக்கம் வரமாட்டாங்க போல இருக்கு. ம், ஏன்னா, ம். இன்னைக்கு 20 கிராம் ஒரு ஒரு டம்ளர்ன்னு எடுத்து வச்சுக்கங்களேன். ஒரு கிளாஸு டம்ளருடைய வெயிட் வந்து 30 கிராம். சின்ன டம்ளர், ஆமா வெள்ளி சார். டம்ளர். ஆமா சார். அதனுடைய விலை ரூ. 12,000 அப்படின்னா எங்க போய் இது பண்ண முடியும்? அப்படின்ற லெவல் மக்கள்கிட்ட வருது. கண்டிப்பா. அது யோசிக்கிறாங்க. அதில ஒண்ணும் நம்ம வியாபாரின்றனால சும்மா பொய் சொல்லக்கூடாது. கண்டிப்பா சார். இல்லங்க கண்டிப்பா. அப்படி இப்படி நிதர்சனத்த என்னவோ அத பேசுறதுக்காக நான் சொல்றேன். ஸோ அந்த அவங்க பட்ஜெட்டு ரூ. 4,000ல தான் கிஃப்ட் குடுக்கலான்னு இருக்கோம். அப்போ ரூ. 4,000க்கு எப்படி டம்ளர் வாங்கி குடுக்க முடியும்? முடியாது. அப்போ ரூ. 4,000க்கு என்ன வரும்? பணம் 10 கிராம் காயின் தான் வரும். ம். ஸோ அந்த மாரி 10 கிராம். நான் இப்போ கூட ஒண்ணும் இல்ல. இப்போ கூட அதான் மக்கள்ட்ட ஒரு தெளிவான விஷயம். நீங்க உங்க தேவைக்கு வாங்குறதா இருக்கட்டும், இல்ல அடுத்தவங்களுக்கு அன்பளிப்பு குடுக்குறதா இருக்கட்டும், வெள்ளியில செய்யுங்க. ஏன்னா, ஒண்ணு நீங்க சேர்த்து வச்சாலும் அதுவும் பன்மடங்கு உயரும். நீங்க குடுத்தாலும், நீங்க குடுத்த உடனேயே வெறும் பணமா குடுத்தீங்கன்னா, ரூ. 3000 போய் செய்றீங்கன்னு வைங்களேன், ரூ. 3000 மட்டும் தான் இருக்கும். 5 வருஷம் கழிச்சு கூட அவங்க திருப்பி ரூ. 3000 தான் உங்களுக்கு செய்வாங்க. ஆமா. இதே நீங்க வெள்ளியில ஒரு 10 கிராம் செய்தீங்கன்னு வைங்களேன், இன்னைக்கு ரூ. 4000 ஆ. 10 கிராம். அது இன்னும் 10 வருஷத்துல கண்டிப்பா எவ்வளோ போகும்ன்றத ஏறிடும். எங்கேயோ போயிடும். ஆமா சார். அப்போ அந்த 10 கிராம் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ரூ. 1000 நம்ம கம்மியான மதிப்பே வைப்போமே. ம். ரூ. 1000 போயிடுச்சுன்னு வைங்களேன். 10 கிராம் ரூ. 10,000 ஆச்சு. ம். நீங்க செய்த ரூ. 4000க்கு செய்த பொருளுடைய அன்பளிப்புடைய இது உங்களுக்கு ரூ. 10,000 திருப்பி வரும். எப்படி அவங்க செய்றவங்க திருப்பி 10 கிராமாவது செய்வாங்களா? கண்டிப்பா. கூட கண்டிப்பா. ஒரு 2 கிராம் போட்டு தான் செய்வாங்க. கண்டிப்பா. அதனால வந்து எப்பயுமே வெள்ளியாவோ, ம். தங்கமாவோ குடுக்கறதோ, இல்ல நாம வாங்கி சேமிச்சு வைக்கிறதோ நல்ல விஷயமா நான் சொல்றேன். கண்டிப்பா. ஸோ மக்கள் இதுக்கப்புறமாவது வந்து சேமித்து வச்சு தங்கமும் வெள்ளியும் தான் வாங்கணும். ஒருத்தவங்க கிஃப்ட் பண்றதுனா கூட பணமா பண்ணாதீங்க. வெள்ளி, தங்கமா பண்ணுங்க. அது வந்துட்டு அவங்களுக்கு சேவிங்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க சார். இன்னுமே நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.